ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச நகட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்யலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை தோலை உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா மசிச்சுக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா பார்த்து பசிங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்து தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா எக்கு கூட அடித்து நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்து கார்னரில் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஒயிட்டு தான் தேவைப்படும். கார்னரில் கட் பண்ண ப்ரெட் இருக்கட்டும், யூஸ் ஆகும். இது தனியாக அடிச்சுக்கலாம். ஒரு ஜாரில் கார்னர் கட் பண்ணோம் இல்லையா, அது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை ப்ரெட் கிராம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பேனில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுங்கள். வதக்கிட்டு அது கூட நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் கொஞ்சம் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து சப்பாத்தி கட்டையில் நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக்கிட போகிறீங்க, கொஞ்சம் நார்மலாக. அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் சீஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சு இல்லையா, அது மேலே வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு மேலே ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கோன் சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இப்போ நம்ம மைதாவும் பெப்பரும் கலந்து வச்சதுல ப்ரெட் எடுத்து டிப் பண்ணிக்கோங்க. ப்ரெட் கிராம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கார்னரில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போடாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியம் பதத்தில் வச்சு நகட்ஸை போடுங்க, இல்லைன்னா கருகிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே திருப்பி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்டான ஹெல்த்தியான ஃபுட்டு தான். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், எந்த பயமும் இல்லை. பாருங்கள், ஆயில் சுத்தமாக இல்லை, ஹெல்த்தி ஃபுட்டு தான். தேங்க்யூ.